Dear students, warm greetings. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன பார்த்துருக்கோம், இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம், கம்ப்யூட்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம், ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். 6 ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் என்னெல்லாம் காம்பனண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், எந்த டியூரேஷனில் யூஸ் பண்ணாங்கன்றதை பார்த்துருக்கோம் ஒரு வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்னா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா எதிர்க்க பார்த்தோன்னே தெரியும், கீபோர்டு இருக்குது, அதுக்கப்புறம் சிபியூ இருக்குது, மானிட்டர். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அதெல்லாம் என்ன எப்படி இருக்குது, உள்ளே கம்ப்யூட்டர் சிபியூக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுன்றதை காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னால் என்னன்றதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸில் இன்புட் டிவைசஸ்னால் என்னத்துக்கு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கும்போதே பார்த்தோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா இன்புட் யூனிட்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஓகே, காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் மெயினாக 3 யூனிட் வரும். இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், தென் அவுட்புட் யூனிட். அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் மெமரி யூனிட். அது மூணுமே எதில் வரும்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்குள்ளே வரும். ஸோ இன்புட் யூனிட் தென் அவுட்புட் யூனிட். ஸோ இன்புட் யூனிட்னா என்னென்னா, அப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா இன்புட் யூனிட் இஸ் யூஸ்டு டு இன்புட் த டேட்டா டு த கம்ப்யூட்டர் ஆர் ஃபீட் த டேட்டா டு த கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு டேட்டாவை நம்ம இன்புட் கொடுக்கணுன்னா நம்ம இன்புட் யூனிட்டை யூஸ் பண்ணோம். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா இன்புட் டிவைசஸில் என்னெல்லாம் டிவைசஸ் நான் இன்புட் கொடுக்க வேணும் கம்ப்யூட்டருக்கு, எப்படியெல்லாம் நான் இன்புட் கொடுக்குறோம். இப்போ நான் ஒரு ஒர்க்கை வாங்கணும், கம்ப்யூட்டர்கிட்டேருந்து ஒரு ஒர்க்கை வாங்கணுன்னா நான் இன்புட் கொடுத்தா தான் நமக்கு கிடைக்கும். நான் எப்படி கம்ப்யூட்டருக்கு இன்புட்டு கொடுக்க போகிறோம். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கீபோர்டு வச்சுட்டு இருக்கோம், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ஆகட்டும் இதாகட்டும், நம்ம கீபோர்டை வச்சுக்கிட்டு கீபோர்டில் டைப் பண்ணுறது இமீடியட்டாக நமக்கு மானிட்டரில் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா. ஸோ கீபோர்டு இஸ் த காமன்லி யூஸ்டு இன்புட் டிவைஸ், அது நமக்கு தெரியும். ஓகேவா. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 13 இன்புட் டிவைசஸ் இருக்குது. நமக்கு 2 கீபோர்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், மவுஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 13 இன்புட் டிவைசஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன, எப்படி நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம், அதனுடைய யூசேஜ் என்னன்றது தான் நம்ம டீட்டெயிலாக அந்த இன்புட் டிவைசஸ், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸில் படிக்க போகிறோம். ஓகே, இப்போ இன்புட் டிவைசஸில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கீபோர்டு. கீபோர்டில் பார்த்திங்கன்னா வயர்ட், வயர்லெஸ் அண்ட் விர்ச்சுவல் is the most common input device used today. The individual keys for letters, numbers and special characters are collectively known as character keys. The keyboard layout is derived from the keyboard of original typewriter. The data and instructions are given as the input to the computer by typing on the keyboard. Apart from alphabet and numeric keys, it also has the function keys for performing different instructions. There are different set of keys available in the keyboard, such as character keys, modifier keys, system and GUI keys, enter and editing keys, function keys, navigation keys, numeric keypad and lock keys. So first நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஃபர்ஸ்ட் இன்புட் டிவைஸ் கீபோர்ட். 39 இன்புட் டிவைசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அதில் ஃபர்ஸ்ட் இன்புட் டிவைஸ் என்னென்னா கீபோர்டு. கீபோர்டில் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கீபோர்டு இருக்குன்றாங்க. வயர்டு கீபோர்ட், வயர்லெஸ் கீபோர்ட், விர்ச்சுவல் கீபோர்ட். வயர்டு கீபோர்ட்னால் என்னென்னா, இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கீபோர்ட்லேருந்து ஒரு வயர் வரும். ஓகே, அந்த வயர் சிபியூவில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ தான் அது ஒர்க் ஆகும். அந்த கீபோர்டோடவே வித் ஒயரோடு வரும். நம்ம வயரை நமக்கு அந்த கேபிளில் யூஎஸ்பி கேபிளில் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். வயர்லெஸ்னும் போது சென்சார் மூலமாக ஒர்க் வித்தவுட் வயர் வி ஹேவ் டு கம்யூனிகேட் வித் த சிஸ்டம். அதுதான் வயர்லெஸ் கீபோர்டு. இப்போ நம்ம வயர்லெஸ் மவுஸ் பார்த்துருக்கேன்ல, அதே போல் தான் வயர்லெஸ் கீபோர்டு. அடுத்தது விர்ச்சுவல் கீபோர்டு. விர்ச்சுவல் கீபோர்ட்னால் உங்களுக்கு டவுட், ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வயர்லெஸ் கான்செப்ட்னால் ஒயர் இல்லாமல் நம்ம கனெக்ட் பண்ணுவோன்ட்டு. விர்ச்சுவல் கீபோர்ட்னால் எப்படின்னு உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். விர்ச்சுவல் கீபோர்ட்னால் என்ன சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சில பேங்கிங் வெப்சைட் இருக்குது. பேங்கிங் வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்பிஐ பேங்க் ஆகட்டும், இல்லைன்னா ஐசிஐசிஐ பேங்க் வெப்சைட்லாம் போனீங்கன்னா நெட் பேங்கிங்னா எல்லாருக்கும் தெரியும். நெட் பேங்கிங்னால் இன்டர்நெட் மூலமாக நம்ம வீட்டிலேருந்தே ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பேங்கிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது தான் நெட் பேங்கிங். இப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட்டை வீட்டிலேருந்தே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறது. ஓகே, லாகின் பண்ணிவிட்டு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு நான் யாருக்காவது அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனாலும் சரி, இல்லைனா ஃபோனை ரீசார்ஜ் பண்ணனாலும் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்தே நான் பண்ணிக்கிறது அந்த பர்டிகுலர் பேங்கிங் வெப்சைட் மூலமாக.
ஓகேவா, எனக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நான் உள்ளே போய்ட்டு நான் வந்து ஒர்க் பண்ணி பார்க்குறது. தட் இஸ் நெட் பேங்கிங். இன்றைக்கி வந்து மொபைல் பேங்கிங்லாம் கூட வந்துடுச்சு. இன்றைக்கி எல்லாமே எங்கள் பேரண்ட்ஸ்லாம் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் பேங்கிங் வச்சுட்ருப்பாங்க. அந்த பேங்க் வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னும் சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. இன்டர்நெட் பேங்கிங்கோட கம்ப்யூட்டர் இல்லைனாலே இன்றைக்கி எல்லாருமே மொபைல் வச்சுட்டு இருக்கோம், ஸ்மார்ட் ஃபோன். இப்போ அது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பேங்க் வெப்சைட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுறோம். பேங்க் ஆப்பை உடனே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எஸ்பிஐ பேங்க்னால் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து த்ரூ மொபைல் மூலமாகவே நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ வந்து விர்ச்சுவல் கீபோர்ட்னால் இங்கே எப்படி ப்ளே ஆகுதுன்னா, கீபோர்டே வந்து விர்ச்சுவலாக வரும். இப்போ நீங்கள் நெட் பேங்கிங்லாம் பண்ணும்போது சிஸ்டத்தில் போய்ட்டு நெட் பேங்கிங் போகும்போது ஒரு கீபோர்டே வந்து ஸ்க்ரீனில் தெரியும். ஏன்னா இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அவங்க பண்ணுறாங்க. கீபோர்டே நெட்டில் தெரியும்போது நீங்கள் அந்த கீபோர்டில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது, இந்த கீபோர்டில் இருக்கிற மவுஸை வச்சுட்டு அந்த கீபோர்டில் வந்து உன்னுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து என்ட்ரு ஆகிடும். ஓகே, யூஸ்வலாக நம்ம வந்து கீபோர்டில் வந்து பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுறது பதில் அவன் கொடுக்குற மானிட்டரில் தெரிகிற கீபோர்டு ஒன்று விர்ச்சுவலாக தெரியும் மானிட்டரில். இப்போ நான் வந்து ஐசிஐசிஐ பேங்க் வெப்சைட் போனேன்னா எனக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லாகின் யூசர் ஐடி பாஸ்வேர்டு பக்கத்துலேயே வந்து அந்த விர்ச்சுவல் கீபோர்டு மாதிரி ஒரு சில டைம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அங்கே பாஸ்வேர்டை வந்து நான் அந்த கீ மூலமாக யூஸ் பண்ணிவிட்டு நான் உள்ளே போகிறது. ஓகே, அதுதான் விர்ச்சுவல் கீபோர்டு. ஸோ கீபோர்ட்னாவே இந்த 3 டைப் ஆஃப் கீபோர்டு இருக்குது. அடுத்தது த இண்டிவிஜுவல் கீஸ் ஃபார் லெட்டர்ஸ். இப்போ நம்ம கீபோர்ட்னாவே எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும் அவசியம் இல்லை. கீபோர்ட்லேயே நம்ம என்ன பண்ணிருக்கோம், லெட்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், A to Z வந்து லெட்டர்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் கேரக்டர். ஸ்பெஷல் கேரக்டர்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாலர் சிம்பல், அட் சிம்பல், எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு, பைப் சிம்பல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த 1 to 9 வர நம்பர்ஸ் இருக்குது, இல்லை 0 to 9 வர அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும். நீ ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை நீ ப்ரெஸ் பண்ணால் அந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அதெல்லாம் கலெக்டிவ்லி இண்டிவிஜுவல் கீஸ், A to Z, நம்பர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாம் சேர்ந்தது தான் கேரக்டர் கீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். திஸ் கீபோர்டு இஸ் derived ஃப்ரம் த கீபோர்ட் ஆஃப் ஒரிஜினல் டைப்ரைட்டர். இப்போ இந்த கீபோர்டுன்ற கான்செப்ட் எப்படி வந்துச்சுன்னா, இப்போ கீபோர்டெலாம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டைப் ரைட்டிங், நீங்களே பார்த்திங்கன்னா உங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா டைப்பிங் இன்ஸ்டியூட், இன்றைக்கி வந்து டைப்பிங் இன்ஸ்டியூட்டில் அவ்வளோவா யாரும் பசங்க ஸ்டூடெண்ட் போகிறதில்ல. ஆனால் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே டைப்பிங் இன்ஸ்டியூட்டுக்கு தான் போவாங்க எல்லாமே. அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு இருக்கும், கீபோர்டில் டைப் பண்ண ஒரு பேப்பர் இன்சர்ட் பண்ணுவாங்க, டைப் பண்ண கீபோர்டில் அந்த லெட்டர்ஸ் அந்த பேப்பரில் வந்து லெட்டர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்போ வந்து டைப்ரைட்டர் மெஷினில் பேஸ் பண்ணி தான் இந்த கீபோர்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, த கீபோர்ட் லேஅவுட் இஸ் derived ஃப்ரம் த கீபோர்ட் ஆஃப் ஒரிஜினல் டைப்ரைட்டர். த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் given as the input to the computer by typing on the keyboard. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து உன்னுடைய மார்க்கை என்டர் பண்ணணும்னு வச்சுங்க. எப்படி நான் மார்க்கை என்டர் பண்ணணும், எனக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து உன்னுடைய ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும்னா நான் எப்படி என்டர் பண்ணணும், த்ரூ த கீபோர்டு வழியாக தானே நம்ம என்டர் பண்ணுறோம். கீபோர்டில் நான் அடிக்க உன்னுடைய மார்க்கோ இல்லைனா ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணுறதோ இல்லை ஒரு லெட்டரை டைப் பண்ணணுனாலே நான் கீபோர்டில் டைப் பண்ண உடனே வந்து அது CPU போய்ட்டு உடனே வந்து மானிட்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷனை வந்து டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எப்படி பண்ணுறோன்னா த்ரூ த கீபோர்டு ஒன்லி நம்ம வந்து என்டர் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் ஆல்பாபெட் நியூமரிக் கீஸ், ஸோ ஆல்பாபெட்ஸ் நம்பர்ஸ் இல்லாமல் வேறு என்ன கீஸ்லாம் இருக்குன்னா ஃபங்க்ஷன் கீஸ். நமக்கு தெரியும் F1 to F2 வர ஃபங்க்ஷன் கீஸ் இருக்குது. F1 F2. இப்போ நான் வந்து சேவ் பண்ணணுன்னா F5னா ரெஃப்ரெஷ்ஷு, ஓகே, F2னா சேவ். இது மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன் கீயை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணுறது. கமெண்ட் தெரியலனாலே அந்த ஃபங்க்ஷன் கீயை ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கீக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கீஸ் அவைலபிள் இந்த கீபோர்ட். கேரக்டர் கீ இருக்குது, மாடிஃபையர் இருக்குது, சிஸ்டம் அண்ட் GUI கீஸ் இருக்குது, எடிட்டிங் கீஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் கீ, நேவிகேஷன் கீ, நியூமரிக் கீபேட், லாக்கிங், இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு கீபோர்ட்னால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது. இப்போ ஆரோ மார்க்கெலாம் இருக்குது, இன்சர்ட் கீ இருக்குது, இப்போ நான் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுக்குன்னா அதுக்கு கீ இருக்குது. அதுக்கப்புறம் இது மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் ஆஃப் கீஸை சேர்ந்தது தான் கீபோர்ட். ஓகேவா, இதுதான் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ் என்னென்னா கீபோர்ட். நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து கம்ப்யூட்டருக்கு கொண்டு போகிறதுக்காக நம்ம வந்து கீபோர்டை யூஸ் பண்ணுறோம். எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, இப்போ எப்படி நம்ம வந்து இன்டர்நெட் எப்படி நம்ம அனுப்புகிற மெயிலை வந்து மெயில் ஐடி மூலமாக நம்ம வந்து ஒரு சர்வர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ரீச் பண்ணுதோ அதே போல் தான் இங்கே வந்து கீபோர்டு மூலமாக நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கீபோர்டு என்ன பண்ணுன்னா கொண்டு போயிட்டு நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஓகே, டிஸ்பிளே பண்ணுது, இல்லைன்னா நம்ம ப்ராசஸிங்க்கு எடுத்துக்குது.
ஓகே, ஃபஸ்ட்டு இன்புட் டிவைஸ். செகண்ட் இன்புட் டிவைஸ் என்னென்னா காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். கீபோர்டு மவுஸ் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, செகண்ட் இன்புட் டிவைஸ் இஸ் மவுஸ். ஓகே, இதுலேயும் 2 டைப்ஸ் ஆஃப் மவுஸ் இருக்குது. வயர்டு அண்ட் வயர்லெஸ் மவுஸ் விச் இஸ் எ பாயிண்டிங் டிவைஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் த கர்சர் அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன். இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மவுஸை வச்சுட்டு நம்ம 2-3 விஷயம், இப்போ நீங்கள் வந்து பெயிண்டில் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அதே போல் வந்து ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூசர் நேம் ஒரு மெயில் ஐடிக்கு லாகின் பண்ணுறீங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மவுஸை கொண்டு போயிட்டு சப்மிட் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ அந்த கர்சரை வந்து கொண்டு போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து மவுஸை மூவ் பண்ண என்ன ஆகும்னா அந்த கர்சர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸ்க்ரீனில். எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணால் அது வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, அதை தான் சொல்கிறோம் மூமெண்ட் ஆஃப் த கர்சர் ஆன் த டிஸ்பிளே ஸ்க்ரீன். இட் கேன் பி யூஸ்டு டு select icons, menus, command buttons or activate something on your computer. ஸோ இது வந்து எதுக்காகனா நம்ம வந்து ஐக்கானை செலக்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெயிண்ட்லேயோ இல்லைனா எம்எஸ் வேர்ட்லேயோ ஏதோ டைப் பண்ணுறீங்க, அதை சேவ் பண்ணணும்னா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐக்கான்ஸ் இருக்கும். எனக்கு வந்து கமாண்ட் வந்துட்டுனா அந்த ஐக்கான் சேவுக்குன்னு பார்த்தா ஒரு ஐக்கான் இருக்கும், ஃபைல் ஓப்பனுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். ஓகேவா? அந்த ஐக்கானை நான் ப்ரெஸ் பண்ணேன்னாவே இமீடியட்டாக அந்த கமாண்ட் வந்து ஒர்க் ஆகிடும். அதுதான் சொல்கிறாங்க. அதே போல் வந்து மெனுவை செலக்ட் பண்ணுறது. இப்போ ஃபைல் மெனுன்னு இருக்குன்னா ஃபைல் மெனுவை கிளிக் பண்ணோன்னா அதுக்கு உள்ள என்னென்னலாம் சப் மெனு இருக்குன்னு வரும். ஃபைல் மெனுவில் தான் நம்ம நியூவாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னா ஃபைல் மெனுவில் தான் இருக்கும் நியூன்ட்டு ஒரு கமாண்டு. ஸோ அது மாதிரி மெனுவை செலக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து மவுஸை யூஸ் பண்ணுறோம். ஆர் கமாண்ட் பட்டன். இப்போ வந்து கமாண்ட் பட்டன் ஓகே கேன்சல்ன்ற பட்டன், இல்லை லாகின், ரீசெட், இதெல்லாம் வந்து பட்டன்ஸு. ஓகே, நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற பட்டன்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா மவுஸை யூஸ் பண்ணிட்டு அது வந்து உடனே லாகின் பண்ணிவிடும். ஓகே, நீங்கள் கரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மவுஸை யூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நமக்கு வந்து லாகின் ஆகிட்டு அந்த பேஜுக்குள்ளே போய்டும். கரெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. சம் ஆஃப் த மவுஸ் ஆக்ஷன்ஸ் ஆர், மவுஸில் என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணலான்னா, மவுஸை வந்து நம்ம மூவ் பண்ணுறேன்ல, மூவ் பண்ணலாம், கிளிக் பண்ணலாம், சிங்கிள் கிளிக் பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் மவுஸ்லேயே பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ஒன்று இருக்கும், ரைட்டில் ஒன்று, லெஃப்ட் கிளிக் அண்ட் ரைட் கிளிக் இருக்கும். சிங்கிள் கிளிக்னால் வந்து என்ன ஆகும்னா செலக்ட் ஆகும். டபுள் கிளிக் பண்ணனா அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? அண்டு ட்ராக் அண்ட் ட்ராப். ட்ராக் அண்ட் ட்ராப்னால் ஒரு ஃபைலை வந்து ஒரு இடத்துலேருந்து அப்படியே மூவ் பண்ணுறது. நான் எக்ஸ் கண்ட்ரோல் வி போடாமல் மவுஸை வச்சுக்கிட்டு மவுஸில் அந்த ஃபைலை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே போய் ட்ராப் பண்ணிடுறது. ஓகேவா? அப்படியே அந்த ஃபைலை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு இழுத்துட்டு போயிட்டு எனக்கு எந்த ஃபோல்டரில் வேணுமோ அங்கே வந்து ட்ராப் பண்ணிடுறது. ஓகே, தட் இஸ் கால்டு ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ இதெல்லாம் என்னென்னா மவுஸ் ஃபங்க்ஷன்ஸ். மவுஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸஸ் அவைலபிள். மெக்கானிக்கல் மவுஸ், ஆப்டிக்கல் மவுஸ், லேசர் மவுஸ், ஏர் மவுஸ், 3D மவுஸ், டாக்டைல் மவுஸ், அதுக்கப்புறம் எர்கோனாமிக் மவுஸ் அண்டு கேமிங் மவுஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நார்மல் மவுஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பழைய மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் மவுஸ் யூஸ் பண்ணாங்க. ஒரு 20-30 இயர்ஸ் பேக்லாம் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் மவுஸ் பார்த்திங்கன்னா மவுஸுக்கு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்கும், ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் மெக்கானிக்கல். அதை வச்சுட்டு அந்த பால் ரொட்டேட் ஆகும். நீங்கள் வந்து மவுஸை நம்ம மூவ் பண்ண அந்த பால் ரொட்டேட் ஆகும்போது ஸ்க்ரீனில் வந்து அந்த கர்சர் வந்து மூவ் ஆகும். ஓகே, மவுஸை மூவ் பண்ண அந்த உள்ளே இருக்கிற பாட்டமில் இருக்கிற பால் வந்து ரொட்டேட் ஆகும் மவுஸை மூவ் பண்ண. அப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து அந்த கர்சர் வந்து மூவ் ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் மவுஸ், லேசர் மவுஸ் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுபோல் இன்னும் இது வந்து இந்த மற்ற மவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. கேமுக்காக ஒரு சில மவுஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்காக ஒவ்வொரு மவுஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நாம் நார்மலாக யூஸ் பண்ணுறது இப்போ வந்து ஆப்டிக்கல் அண்ட் லேசர் மவுஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யூஸிங் த மவுஸ் we can able to draw the images. நம்ம இமேஜஸை ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பட்டன்ஸை இது பண்ணலாம், ஆக்டிவேட் பண்ணலாம், இல்லைனா மெனுவை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இது மூலமாக நம்ம வந்து இன்புட்டை வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ மவுஸ் இஸ் த செகண்ட் காமன்லி யூஸ்டு இன்புட் டிவைஸ். ஓகே, ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தேர்ட் இன்புட் டிவைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸ்கேனர்னும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் அவ்வளோவா ஸ்கேனர் வச்சுக்குவோம். நிறைய பேர் கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருப்பீங்க. ஸ்கேனர்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஏதோ ஒரு டாக்குமெண்ட் என்னென்னா ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. இப்போ இது காமனாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸில் இல்லைன்னா எங்கே போனீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடுங்க, மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிடுங்கன்னு வாங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடுங்கன்னு வாங்க. இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் போகிறீங்க,
உடனே மறந்துட்டு போயிடுறீங்க, அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எடுத்துன்னு போல். அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே அந்த ஆஃபீஸில் சரி நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி விட்டுருங்கன்னுவாங்க. அப்படின்னா ஸ்கேனர் is one of the input device. Scanners are used to enter the information directly into the computer's memory. The device works like a Xerox machine. இப்போ வந்து ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஆனால் ஜெராக்ஸ் மிஷினுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஜெராக்ஸ் மிஷின் என்ன பண்ணும், நம்ம வந்து ஒரு பேப்பரை இல்லைன்னா ஒரு புக்கை வந்து அது மேலே வச்சுட்டு நம்ம வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த பேஜை வந்து அப்படியே ஒரு காப்பி எடுத்துகிட்டு நமக்கு ஒரு பேப்பரில் வந்து கொடுக்கும். ஓகே, அதில் இருக்கிற அந்த புக்கில் இருக்கிற அப்படியே இன்ஃபர்மேஷனை இன்னொரு காப்பி டூப்ளிகேட் காப்பி எடுத்து ஒரு பேப்பரில் நம்ம எடுத்துக்கலாம். பட் வந்து ஸ்கேனர் என்ன பண்ணோன்னா அது டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணிவிடும், ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிடும். இப்போ நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ உங்களுதே வந்து 10th மார்க் ஷீட்டை வந்து நான் கேட்குறேன், உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை நீங்கள் 11th படிக்கிறீங்க, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி அனுப்புங்கன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு ஸ்கேனர்னு ஒன்று கம்ப்யூட்டர் பக்கத்தில் வச்சுட்டுருப்பாங்க. அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவனுடைய 10th சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்டனை வந்து கம்ப்யூட்டரை வந்து ஆன் பண்ணுவாங்க. பட்டனை ஆன் பண்ண உடனே அந்த இதில் வந்து நீங்கள் அந்த ஸ்கேனரில் வச்ச இது வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்படியே வந்து கம்ப்யூட்டர் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடும். கம்ப்யூட்டரில் வந்து அந்த ஃபைல் வந்து உனக்கு தெரியும், உன்னுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டரில் தெரியும். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த கம்ப்யூட்டரில் அந்த ஃபைலை சேவ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா, அந்த ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து நாம் வந்து யாருக்கு அனுப்பணுமோ அவங்க மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி விட்டுடலாம். ஓகேவா, நாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து போஸ்டரில் கொரியர் பண்ணிவிட்டு அப்படி தானே பண்ணுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி அதை வந்து கொரியர் பண்ணுவோம், இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் போய் ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போல்லாம் அது மாதிரிலாம் இல்லை, எடுத்தோடனே ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து நம்ம அவங்க மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிட்டா போதும். அதுதான் ஸ்கேனரோடைய ரொம்ப மெயின் அட்வான்டேஜ். ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கேனர்ஸ் ஆர் யூஸ்டு டு என்டர் த இன்ஃபர்மேஷன் டைரக்ட்லி இன்டு த கம்ப்யூட்டர் மெமரி. திஸ் டிவைஸ் ஒர்க்ஸ் லைக் ஏ ஜெராக்ஸ் மிஷின். The scanner convert any typed, printed or written information, including photographs, into a digital format. எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் பேப்பரில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை டிஜிட்டல் ஃபார்ம்னால் வேறு ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம் ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிடும். கம்ப்யூட்டருக்கு இப்போ நம்ம எம்எஸ் வேர்டு இந்த மாதிரி ஃபைல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இமேஜ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிடும். அதை தான் சொல்கிறாங்க கன்வெர்டட் இன்டு த. நீங்கள் ஃபோட்டோ கூட நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம எப்போ வேணுனாலே அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். Okay, so the scanner converts any typed, printed or written information including photographs into a digital format which can be manipulated by the computer. அதை வந்து கம்ப்யூட்டர் மேலே இப்போ நான் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டு கேட்குறேன். இப்போ உங்கள் கிளாஸ் நீங்கள் வந்து ஒரு 40 பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டிங்க. ஓகே, உங்களுடைய 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்டை அனுப்பிச்சிட்டிங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய எத்தனை பேர் எனக்கு வந்து மார்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சிருக்கீங்களோ அந்த ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எனக்கு வந்து ஃபைல் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதே போல் நீங்கள் ஃபோட்டோ வந்து அனுப்ப சொன்னீங்க, ஃபோட்டோ வந்து நீங்கள் கொடுக்கவே இல்லை. இப்போ நான் வந்து ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி அனுப்புங்கன்ட்டேன்னா நீங்கள் உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்கேனர் ப்ரௌசிங் சென்டர் போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஃபைலை வந்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் என் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதை வந்து உங்கள் ஃபோட்டோவை நான் வந்து டைரெக்டாக எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கேனர்ன்றதை வந்து ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். அது வந்து ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, பேப்பராக இருந்தால் இருக்கிற ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், புக்காக இருக்கட்டும், அந்த பேஜை வந்து அப்படியே வந்து ஃபைலாக வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் ஸ்கேனருடைய ஒர்க். ஸோ இது வந்து தேர்ட் இன்புட் டிவைஸ். ஃபோர்த்து இன்புட் டிவைஸ் வந்து என்னென்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னும் போது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இப்போ நான் வந்து இப்போ அட்டெண்டன்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. போய் நோட்டில் வந்து என்டர் பண்ண மாட்டாங்க அட்டெண்டன்ஸ் எல்லாம். ஓகே, ப்ரெசண்ட்டான்னு போட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்க. ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் கேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பாங்க. அவங்க போய் ஃபிங்கர் பிரிண்ட்டை இப்போ தம்போ இல்லைன்னா எந்த ஃபிங்கரை வந்து எடுத்துருக்காங்களோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. உடனே அவங்க இந்த டைமுக்கு வந்து உள்ள கம்பெனி உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்கன்னு அட்டெண்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் பார்க்கலாம். நீங்கள் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேயும் வச்சுட்டே இருக்காங்க. இப்போ அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதார் கார்டு எல்லாருமே நீங்கள் ஆதார் கார்டு எடுத்திருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தம்பை வந்து உங்களுடைய ஃபார்ம் இதை வச்சுக்க சொல்லி உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆதார் கார்டுலேயும் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக்னு சொல்லுவாங்க. அதை
பயோமெட்ரிக்கில் வந்து ஒன் ஆஃப் த பயோமெட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட். நீங்கள் ஆதார் கார்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய இதை வந்து ரெட்டினாவை வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மூலமாக தான் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க ஆதாரில். ஓகேவா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இஸ் த ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன்ஸ் டிவைஸ் which is used for computer security, equipped with the fingerprint recognition feature that uses biometric technologies. ஓகேவா? ஸோ fingerprint reader or scanner is a very safe and convenient device for security instead of using password which is vulnerable to fraud and it is hard to remember. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற இதெல்லாம் வந்து பாஸ்வேர்டு வச்சுன்னா ஈஸியாக வந்து இது பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து செக்யூரிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஈவன் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நம்ம வச்சுக்கலாம். இல்லை, நம்ம ஃபிங்கரை வந்து பிரிண்ட்டை வந்து நம்ம ஃபிங்கரை வந்து பிரிண்ட்டை கொடுத்தா தான் நம்ம வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி கூட நம்ம வந்து பாஸ்வேர்டை செக் பண்ணிடலாம். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், மொபைல்லே ஆகட்டும் ஃபோன்லேயும் இது பின் நம்பரை தான் பாஸ்வேர்டாக கொடுப்போம். அது வந்து அவ்வளோ செக்யூரிட்டி கிடையாது. அப்படின்னும் போது ஃபிங்கர் பிரிண்ட்னா நம்மளுடைய ஃபிங்கரை ப்ரெஸ் பண்ணாது. அப்போ பின்வேர்டு வந்து வேறு எவனுக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஈஸியாக உள்ளே போயிடுவான். அப்படின்னும் போது நம்ம வந்து நம்ம ஃபிங்கரை வந்து பிரிண்ட் ஸ்கேனரை யூஸ் பண்ணணும்னா நாம் மட்டும்தான் அந்த டிவைஸை வந்து யூஸ் பண்ண முடியும், மொபைலே இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டிவைஸ் என்னென்னா ட்ராக் பால். ட்ராக் பால் இஸ் சிமிலர் டு த அப்சைட் டவுன் டிசைன் ஆஃப் த மவுஸ். இப்போ மவுஸ் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் ட்ராக் பாலில் பார்த்தீங்கன்னா மவுஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆப்ஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் மாதிரி மேலே வந்து ஒரு இது இருக்கும். ஓகே, த யூசர் மூவ்ஸ் த பால் டைரெக்ட்லி வைல் த டிவைஸ் இட் செல்ஃப் ரிமைன்ஸ் ஸ்டேஜ். இங்கே வந்து நம்ம மவுஸில் வந்து மவுஸை மூவ் பண்ணுவோம். ஆமே கரெக்ட்? நீங்கள் வந்து மவுஸை நீங்கள் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவோம், நம்ம மவுஸை மூவ் பண்ண கர்சர் மூவ் ஆகும். இங்கே வந்து நம்ம வந்து ட்ராக் பாலில் அந்த மவுஸை மூவ் பண்ண மாட்டோம். அந்த மேலே ஒரு ப்ளூ கலரில் பால் மாதிரி தெரியுது பாருங்கள் இமேஜில். அந்த பாலை ரொட்டேட் பண்ண அங்கே வந்து மூமெண்ட்ஸ் நடக்கும். டிவைஸ் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும், ஒரே இடத்துல இருக்கும். பாலை வச்சுட்டு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறோம். அதுதான் சொல்கிறாங்க. த யூசர் மூவ்ஸ் த பால் டைரெக்ட்லி வைல் த டிவைஸ் இட் செல்ஃப் ரிமைன் ஸ்டேஷ்னரி. டிவைஸ் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும், பாலை மட்டும் நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அடுத்தது த யூசர் ஸ்பின்ஸ் த பால் இன் வேரியஸ் டைரெக்ஷன் டு நேவிகேட் த ஸ்க்ரீன் மூமெண்ட்ஸ். இப்போ எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் போனோம்னாலே நான் வந்து பாலை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணேன்னா உடனே அங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் வந்து லெஃப்ட் சைடு போகும். ரைட் சைடில் வேணும்னா ரைட் சைடில் வந்து நான் பாலை வந்து ரொட்டேட் பண்ணேன்னா ரைட் சைடில் வந்து போகும் கர்சர். ஸ்க்ரீனில் எங்கே வேணும்னாலையும் நம்ம லெஃப்ட்டு ரைட்டு டாப் டவுன் இது மாதிரி எங்கே வேணுனாலையும் நம்ம வந்து அந்த பாலை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்கான டைரெக்ஷனுக்கு படி அங்கே கர்சர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, திஸ் இஸ் அ 5th இன்புட் டிவைஸ். 6th வந்து ரெட்டினல் ஸ்கேனர். இதை தான் வந்து ஆதார் கார்டுலேயும் பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்திருப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. மற்ற இடத்துல பார்த்துருக்க மாட்டேங்க, எல்லாருமே ஆதார் கார்டு எடுத்திருப்போம். அதனால் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ரெட்டினல் ஸ்கேனர்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து நம்மளை வந்து டேட்டாஸ் வந்து இந்த டிவைஸ் மூலமாக நம்ம டேட்டா வந்து எடுத்து கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க. உன்னுடைய நீங்கள் வந்து தம் வச்ச உடனே அவங்க கம்ப்யூட்டரில் பார்ப்பாங்க சரியாக வந்திருக்கா இல்லையான்ட்டு. சரியாக வரலன்னா திருப்பி நல்லா ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க கையை. அதே போல் வந்து ஐபால் உடனே வந்து கண்ணாடியை கட்டிட்டு எடுங்க, நல்லா பாருங்கள், அந்த இதே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா இது இப்போ அந்த இமேஜஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இது மாதிரி தான் இருக்கும் ரெட்டினல் ஸ்கேனர். திஸ் பர்ஃபார்ம்ஸ் ஏ ரெட்டினல் ஸ்கேன் விச் இஸ் ஏ பயோமெட்ரிக் டெக்னிக். பயோமெட்ரிக் டெக்னிக்னாவே பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டும் பயோமெட்ரிக் டெக்னிக் தான், ரெட்டினல் ஸ்கேனரும் பயோமெட்ரிக் டெக்னிக் தான். இதெல்லாம் வந்து செக்யூரிட்டிக்காக நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வேறு யாரும் வந்து போகக்கூடாது, கரெக்டான பர்சனை தான் யூஸ் பண்ணணும்ன்றதை வந்து யூஸ் பண்ணுறது. திஸ் பர்ஃபார்ம்ஸ் ரெட்டினல் ஸ்கேன் விச் இஸ் பயோமெட்ரிக் டெக்னிக் தட் யூசஸ் த யூனிக் பேட்டர்ன் ஆன் ஏ பர்சன்ஸ் ரெட்டினல் பிளட் வெசல்ஸ். ஸோ நம்மளுடைய ஐயில் இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸ் அந்த ரெட்டினாவை வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக இருக்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டு இந்த ரெட்டினாலாம் பார்த்திங்கன்னா யூனிக். இப்போது ஒருத்தர் அதை ஸ்டோர் பண்ணிட்டேன்னா வேறு ஒருத்தர் அதே மாதிரி இருக்காது. அப்போனா ஈஸியாக ஒருத்தரை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்காக தான் வந்து இந்த ரெட்டினல் ஸ்கேனர்ன்ற இன்புட் டிவைஸை வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் இருக்கிறது ரெக்கார்ட் ஆகும். இதை வந்து அப்படியே கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க ரெட்டினல் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி கரெக்டாக வந்துச்சுன்னா அவங்க கிளிக் பண்ண உடனே வந்து கம்ப்யூட்டரில் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து சேவ் பண்ணிவிடுவாங்க. இது மாதிரி தான் நம்ம ஆதார் கார்டில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த இன்புட் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட் பென். 7th input device. A light pen is a pointing device shaped like pen and it is connected to a monitor. ஸோ மானிட்டரோட இந்த லைட் பென்னை கனெக்ட் பண்ணிவிட்டு
நம்ம வந்து ஒரு சிலது வந்து ட்ரா பண்ணணும், ஒரு சில இது பண்ணணுன்னும் போது டைரெக்டாக வந்து நான் வந்து கீபோர்டு மூலமாக பண்ணுறதுக்கோ மவுஸ் மூலமாக பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக வராது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கீபோர்டு மூலமாக லைட் பென் மூலமாக ஒரு சில இதை ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ரஃப்பாக ட்ரா பண்ணணும் போது லைட் பென்னை யூஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிவிடுவாங்க. ஓகே, a light pen is a pointing device shaped like a pen and is connected to a monitor. The tip of the light pen contains a light sensitive element and which detects the light from the screen, enabling the computer to identify the location of the pen on the screen. So பார்த்திங்கன்னா இந்த பென் மாதிரி இருக்கிற இதில் வந்து டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா லைட் சென்சிட்டிவ் எலமெண்ட் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற லைட்டை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ அதை வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து அது சிக்னல் அனுப்புகிறோம். இப்போ நான் ஏதாவது கம்ப்யூட்டரில் வந்து எழுதுகிறேன், இந்த லைட் பெனில் எழுதுனா உடனே அதை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டத்துக்கு வந்து அனுப்பிச்சிடும். ஓகே, டைரெக்டாக போய்ட்டு மெமரிக்கு வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ணிவிடும். லைட்ஸ் பென் ஹேவ் த அட்வான்டேஜ் ஆஃப் ட்ராயிங் டைரெக்ட்லி ஆன் டு த ஸ்க்ரீன், பட் திஸ் பிகம்ஸ் ஹார்ட் டு யூஸ் அண்ட் இட் இஸ் நாட் ஆல்சோ அக்யூரேட். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், மவுஸை வச்சு நான் வந்து பெயிண்ட் பண்ணுவேன், இல்லைன்னா வந்து எக்ஸல் இது வந்து அந்த கோஆர்டினேட்டை வச்சு கீபோர்டை வச்சு அந்த கோஆர்டினேட்டை கொடுத்து சம்திங் ட்ரா பண்ணுவேன். ஆனால் இது வந்து லைட் பென் என்னன்னா டைரெக்டாக மானிட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்க்ரீன்லேயே டைரெக்டாக ட்ரா பண்ணலாம். ஸ்க்ரீன்லேயே டைரெக்டாக ட்ரா பண்ண உடனே அது வந்து அப்படியே கம்ப்யூட்டரில் போய் வந்து டைரெக்டாகவே நம்ம ஸ்டோர் பண்ணிடுறது. ஓகே, நான் வந்து மவுஸில் வந்து ட்ரா பண்ணுறது பதில் டைரெக்டாக வந்து நான் வந்து லைட் பென்லேயே ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிடலாம். என்னென்னா இதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அக்யூரேசி வந்து உனக்கு வராது. இப்போ நீங்கள் வந்து இதில் மவுஸில் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணியா கோஆர்டினேட்டர் இது பண்ணிக்கலாம், மாற்றி எல்லாம் பண்ணலாம். பட் இங்கே வந்து அக்யூரேசின்றது வந்து கொஞ்சம் வராது. ஓகே, தட் இஸ் த ட்ராபேக் ஆஃப் லைட் பென். நெக்ஸ்ட் 8th வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர்னும் போது இதை வந்து என்னென்னா யூஸர் கேரக்டரை வந்து ரீட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒரு நம்ம புக்கில் இருக்கிற கேரக்டரு இதெல்லாம் வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் இஸ் a device which detects the character printed or written on a paper with OCR. A user scan a page from a book. The computer will recognize the character in the page and letter punctuation mark and stores. இப்போ நான் வந்து புக்கை வந்து அப்படியே ரீட் பண்ண உடனே அதில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் ரிகக்னைஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ த ஸ்கேன்டு டாக்குமெண்ட் கேன் பி எடிட்டட் யூஸிங் ஏ வேர்ட் ப்ராசஸ். இப்போ நான் ஒரு புக்கில் வந்து அப்படியே இந்த ஸ்கேனரை வச்சுட்டு இந்த புக்கில் நான் ஒவ்வொரு லைனாக நான் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு போனேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபர்மேஷன் எங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் ஆகிடும், அது சொல்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா பார்கோடுன்னு விட்டுருங்க. ஒரு சில இடத்துல பார்கோடு இருக்கும், ஒரு சிலது வந்து லெட்டர்ஸ் இருக்கும். இப்போ வந்து ப்ரைஸை வந்து இல்லை எழுதியிருப்பாங்க, பார்கோடு இருக்காது. அதை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த லெட்டர்ஸை வந்து கம்ப்யூட்டருக்கு அப்படியே இப்போ வந்து எவ்வளோ ருப்பீஸ் நான் ஒட்டியிருப்பாங்க அதை நான் ஸ்கேன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய இது வந்து சிஸ்டத்துக்கு போயிடும். ஓகே, ஒரு கேரக்டரை வந்து ரீட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து புக்கில் இருக்கிற லெட்டர்ஸு இல்லைன்னா ருப்பீஸு இதெல்லாம் வந்து ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடரை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்கோட் கியூஆர் கோட். ஓகே, 9th ஒன் பார்கோட் கியூஆர் கோட் ரீடர். பார்கோட்னும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபாரின் ஆத்தர் புக்கில் எல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் திக்னஸில் ஒரு லைன் இருக்கும். ஓகே, அது ஒவ்வொரு லைனும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணது ஒரு நம்ம நியூமரிக்கை. இப்போ நான் அந்த பார்கோடை நான் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தோம், பார்கோடை ரீட் பண்ணாவே அது எந்த பப்ளிகேஷன் புக்கு, யார் ஆத்தரு, எவ்வளோ ப்ரைஸு, எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்லாம் அந்த பார்கோடில் இருக்கும். ஓகேவா, அதுக்காக தான் அதே போல் நீங்கள் ஒரு சில ப்ராடக்ட் நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறீங்க, ஒரு ஃபாரின் உடைய ப்ராடக்ட் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க, ஃபாரின் ப்ராடக்ட் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்கோட் தான் போட்டிருப்பாங்க. ஃபாரின் புக்ஸ், ஆத்தர் புக்ஸு இல்லை ப்ராடக்ட்லாம் ஏதாவது ஐட்டம் எடுத்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா பார்கோட் தான் போட்டிருப்பாங்க. இந்த பார்கோடை வந்து அவங்க ரீட் பண்ண உடனே எவ்வளோ ப்ரைஸுன்ற டீட்டெயிலை வந்து கிடச்சிடும். அதே போல் வந்து நெக்ஸ்ட் வந்து கியூஆர் கோடு. கியூஆர் கோடுன்னும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கியூஆர் கோட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே ஆகட்டும் இல்லைன்னா கூகுள் பே இது மாதிரி நிறைய ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு இமேஜ் இருக்கும். நீங்கள் நீங்கள் இதுக்கு ஒரு மெடிக்கல் ஸ்டோர் போனீங்கன்னா கூட பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு வச்சுருப்பாங்க. கியூஆர் கோடுனா ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து மொபைல்லையோ இல்லைனையோ அதை ரீட் பண்ணிட்டுனாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகேவா, அதை வந்து நான் பே பண்ணனாலையும் அந்த கியூஆர் கோடை ரீட் பண்ணிட்ட உடனே அந்த கடைக்காருக்கு நேமாக அவங்க மெடிக்கல் ஸ்டோர்லாம் வந்துடுது. இப்போ நான் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் போகிறேன், ஓகேவா, நான் வந்து ஒரு 1000 rupees மெடிசன் வாங்கிட்டேன், என்கிட்ட பணம் இல்லை, கார்டு எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து மொபைலில் போகிறேன், மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடை கொடுத்த உடனே அந்த மெடிக்கல் ஸ்டோரோடைய டீட்டெயில்ஸ் வந்துடுது எனக்கு. உடனே நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து
ஈஸியாக வந்து பணத்தை வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகேவா? அவங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஏன்னா அவங்க கியூஆர் கோடை நான் டிடெக்ட் பண்ணிட்டு இருந்தாவே அவங்க அக்கௌண்ட் நம்பர் மெர்ஜ் ஆகிட்டு இருக்கும் அதோட. இப்போ நான் வந்து அவங்க கியூஆர் கோடு அந்த மெடிக்கல் ஸ்டோர் நான் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு உடனே நான் வந்து அமௌண்ட்டை நான் இது பண்ணிட்டேன்னா ஜிபே மூலமாக ஈஸியாக வந்து ஜிபே ஆர் ஃபோன்பே மூலமாக ஈஸியாக வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணுது இந்த கியூஆர் கோடை. ஓகே, அது இல்லாமல் கியூஆர் கோட் ரீடர் தனி டிவைஸும் வச்சுக்கிட்டு ரீட் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து பார்கோட் கியூஆர் கோட் ரீடர். QRனா Quick Response Code. The QR code is the two-dimensional barcode which can be read by a camera and processed to interpret the image. அடுத்தது இன்புட் சிஸ்டம், வாய்ஸ் இன்புட் சிஸ்டம், மைக்ரோஃபோன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைன் கிளாஸ் பண்ணும்போது மைக்ரோஃபோன் வச்சுட்டு இருக்கோம் இன்றைக்கி. ஓகே, கிளாஸை மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்து டைரெக்டாக நம்ம பேசுகிறோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன். இப்போ நீங்கள் இந்த கால் சென்டர் பிபிஓலாம் பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து இன்புட். அவங்க பேசுகிறதெல்லாம் அப்படியே வந்து ரீச் ஆகிட்டு போய்ட்டு கம்ப்யூட்டர் மூலமாக போய்ட்டு ஆப்போனன்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுறது. ஸோ வாய்ஸ் இன்புட் சிஸ்டம். மற்றதெல்லாம் டேட்டா தான் நம்ம இன்புட் கொடுக்குறோம். இங்கே வந்து என்ன இன்புட் கொடுக்குறோன்னா வாய்ஸை வந்து இன்புட் கொடுக்குறோம். ஓகே, மைக்ரோஃபோன் சர்வ்ஸ் அஸ் த வாய்ஸ் இன்புட். இப்போது மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணுறேன், இல்லை கீபோர்டில் என்டர் பண்ணுறேன் டேட்டாவை. இங்கே மட்டும்தான் ஒன் ஆஃப் த டிவைஸ், ஒரே ஒரு டிவைஸ் தான் வாய்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுது. அது என்ன இன்புட்னா கேட்பாங்க, ஒரு சில 2 மார்க்ஸில் கேட்பாங்க, விச் ஒன் இஸ் த வாய்ஸ் இன்புட் சிஸ்டம் வந்து இன்புட் டிவைஸில் வந்து எது கேட்டாங்கன்னா வாய்ஸ் ஓரியன்டட்னாவே அது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் இன்புட் சிஸ்டம் இஸ் த மைக்ரோஃபோன் இஸ் த ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ். ஓகே, மைக்ரோஃபோன் சர்வ்ஸ் as the voice input device. It captures the voice data and send it to the computer. ஸோ நம்ம வாய்ஸ் டேட்டாவை நம்ம பேசுகிறத வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து சென்ட் பண்ணுது. Using the microphone along with the speech recognition software can offer a completely new approach to the input into the computer. ஸோ நம்ம எல்லாமே இன்றைக்கி வந்து பிபிஓ கால் சென்டரில் இதுதான் மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஆன்லைன் கிளாஸ்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆடியோ நம்ம வந்து உடனே நம்ம கேட்டுகிட்டே அப்படியே நாம் எதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுறோன்னும் போது மைக்ரோஃபோனில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண உடனே அவங்களுக்கு போயிட்டு ரீச் ஆகுது. ஸோ தட் இஸ் த 10th இன்புட் டிவைஸ். அடுத்து 11th இன்புட் டிவைஸ் என்னென்னா டிஜிட்டல் கேமரா. டிஜிட்டல் கேமரான்னும் போது இனிஷியலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரோல் போடுவாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோல் போட்டுட்டு தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு இப்போ 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியாது, உங்கள் பேரண்ட்ஸை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து ஃபோட்டோன்னா பார்த்திங்கன்னா 24, 48 இது மாதிரி ரோல் இருக்கும். அந்த கேமராவில் வந்து அந்த ரோலை ஃபில் பண்ணிவிட்டு அந்த 24 ஃபோட்டோ அடிப்பாங்க. அதை போய்ட்டு அந்த நெகட்டிவை வந்து கொடுத்துட்டு அதை வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போடுவாங்க. ஸோ இது மாதிரி தான் அப்போல்லாம் எடுத்தாங்க. பட் வந்து இன்றைக்கி டிஜிட்டல் கேமரா வந்து அந்த டெக்னாலஜியாக போயிடுச்சு, ஒளிஞ்சிடுச்சு. ஓகே, டிஜிட்டல் கேமரான்னும் போது என்னென்னா இன்றைக்கி இட் கேப்சர்ஸ் த இமேஜஸ் வீடியோஸ் டைரக்ட்லி இன்டு த டிஜிட்டல் ஃபார்ம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெமரி கார்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ நாமளே வந்து ஒரு மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறோம், எங்கே ஸ்டோர் ஆகுது, எல்லாமே நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகிடுது. நம்ம மொபைலில் இருக்கிற மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதே போல் தான் டிஜிட்டல் கேமரா. இதுக்கு உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ போகிறீங்க. ஃபோட்டோ ஸ்டுடியோ போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு நீங்கள் 11th போயிருக்கும்போது உங்களை வந்து ஒரு ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க, ஒரு 6 ஃபோட்டோஸ் 8 ஃபோட்டோஸ் கொண்டு வாங்க, இல்லைனா யூனிஃபார்ம் போட்டு கொண்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்டுடியோ போவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கேமராவில் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அந்த மெமரி கார்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மெமரி கார்டை வந்து கேமராலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்யூட்டரில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு உடனே கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்பாங்க எத்தனை வேணும், 6 8 கேட்டுட்டு அத்தனை காப்பி வந்து பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படின்னா அந்த கேமராவில் இருக்கிற அந்த மெமரி கார்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே போல் தான் டிஜிட்டல் கேமராலையும் இட் கேப்சர்ஸ் த இமேஜஸ் வீடியோஸ் டைரக்ட்லி இன் த டிஜிட்டல் ஃபார்ம். இட் யூசஸ் த சிசிடி சார்ஜ் கப்புள்டு டிவைஸ் எலக்ட்ரானிக் சிப். அதான் சிப்பில் நான் சொன்னேன்ல மெமரி சிப், அதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ when light falls on the chip through the lens it converts light rays into digital formats. ஸோ எல்லாமே வந்து நமக்கு வந்து லைட் ரேஸை வந்து டிஜிட்டல் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிது. எல்லாமே வந்து நமக்கு வந்து லைட் ஃபார்மில் தான் இருக்குது. அதை வந்து டிஜிட்டலாக நான் வந்து கேமரா எடுக்கும்போது வீடியோ எடுக்கும்போது லைட் சோர்ஸ் தான் வரும். அதை வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து டிவைஸில் வந்து ஸ்டோர் பண்ணிடுது. ஓகே, கன்வெர்ட்ஸ் லைட் ரேஸ் இன்டூ டிஜிட்டல் ஃபார்மேட். அதுதான் டிஜிட்டல் கேமரா இஸ் த ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ். 12th இன்புட் டிவைஸ் என்னென்னா டச் ஸ்க்ரீன். ஓகே, டச் ஸ்க்ரீன்னும் போது நீங்கள் ஏடிஎம் மிஷின் போயிருப்பீங்க.
ஏடிஎம் மிஷினில் போனீங்கன்னா என்னது டச் ஸ்க்ரீன் தான். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம பின் நம்பர் அடிக்கணும், அங்கே வந்து கீபோர்டும் இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஏடிஎம்மில் பார்த்திங்கன்னா நம்ம டச் பண்ணுவோம். ஓகே, நம்பர்ஸை டச் பண்ணுறோம், பின் நம்பரு, அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுன்றதை என்ட்ரு பண்ணிவிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டச்சிங்லேயே இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ். A touch screen is a display device that allows the user to interact with a computer by using the finger. It can be used quite useful as an alternative to a mouse or keyboard for navigating a graphical user interface. இன்றைக்கி வந்து கீபோர்டு மவுஸ்க்கு பதில் பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன். இப்போ நம்ம மொபைலே எடுத்துக்கணும், ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்குது? டச்சிங் தான் நம்ம பண்ணுறோம், எல்லாமே டச் பண்ணுறோம். இப்போ டச் பண்ண உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கீபோர்டு வருது, டச் பண்ண உடனே நம்பர்ஸ் போய் டயல் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா எல்லாமே கீ இருக்கும். ஓகேவா? ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா கீ இருக்கும், அந்த கீயை ப்ரெஸ் பண்ண தான் போகும். ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்படி கிடையாது. டக்குன்னு நம்ம வந்து இமீடியட்டாக நம்ம ஃபிங்கரை ப்ரெஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் டச் ஸ்க்ரீன். ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். டச் ஸ்க்ரீன்ஸ் ஆர் யூஸ்ட் ஆன் ஏ வைட் வெரைட்டி ஆஃப் டிவைஸ் சச்சஸ் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம் டச் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறோம், மானிட்டரில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட்ஸ், ஓகே, கேஷ் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கியாஸ்க். Okay, some of the touch screens use a grid of infrared beams to sense the presence of your finger instead of utilizing touch sensitive input. ஸோ ஃபிங்கரை வச்சுட்டு நம்ம வந்து டச் ஸ்க்ரீன், நீங்கள் ஏடிஎம் இந்த மெஷினு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை நம்ம ஃபோனு லேப்டாப்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, லாஸ்ட் இன்புட் டிவைஸ் இஸ் த கீயர். கீயர்ன்றது பழைய ஓல்டு ஒன். ஓகே, இப்போலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. கீயர்ன்றது என்னென்னா ஒரு 4-5 கீ இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிக்னலை வந்து ப்ரெஸ் பண்ணுறது. அந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் சம் லெட்டர்ஸ் வந்து பாஸ் ஆகும், சம் சிக்னல் வந்து போகும். ஸோ இது வந்து ஓல்டு ஒன். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே நம்ம இருக்கிற கீபோர்டு வரல. ஸ்டார்டிங்கில் வந்து இது மாதிரி கீயரை கண்டுபிடிச்சாங்க, அதிலேருந்து நிறைய ரெவல்யூஷன். ஓகே, ஒவ்வொரு மாற்றம் வந்து கடைசியில் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற வந்து கீபோர்டு இருக்குது. ஓகே, கீபோர்டு ஆர் ஸ்மார்ட் போர்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் லேட்டஸ்ட். ஸோ கீயர் இஸ் ஏ டிவைஸ் ஃபார் சிக்னலிங் பை ஹேண்ட். சொல்லிட்டாப்பா, சிக்னலிங் பை ஹேண்ட் பை த வே ப்ரெஸ்ஸிங் ஒன் ஆர் மோர் ஸ்விட்சஸ். நீங்கள் அந்த ஸ்விட்ச் மாதிரி இருக்குது பாருங்கள், பிகர் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ண சிக்னல் வந்து பாஸ் ஆகும். ஓகே, பாசிங் ஒன் ஆர் மோர் ஸ்விட்சஸ். மாடர்ன் கீயர்ஸ் ஹேவ் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்விட்சஸ் பட் நாட் ஆஸ் மெனி ஆஸ் ஃபுல் சைஸ் கீபோர்ட். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் கீஸ் தான் இருக்கும். மாடர்ன் கீயில் வந்து நிறைய கீஸ் இருக்கும். பட் எனிவே இது வந்து நம்ம இப்போ இருக்கிற கீபோர்டு மாதிரி ஈக்குவல் கிடையாது. ஓகேவா? டிப்பிக்கலி திஸ் நம்பர் இஸ் பிட்வீன் 4 to 50 கீஸ் வந்து அதில் இருக்கும் அந்த டிவைஸில். ஏ கீயர் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஏ கீபோர்ட் விச் ஹேஸ் நோ போர்டு. இப்போ வந்து கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா போர்டு இருக்கும், அங்கே கீயருக்கெல்லாம் வந்து போர்டு மாதிரி இருக்காது. பட் த கீஸ் ஆர் அரேஞ்சு இன் ஏ கிளஸ்டர். ஒரு குரூப் மாதிரி இருக்கும், ஒரு கொத்தாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளஸ்டர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கீபோர்டு மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்காது. நான் அந்த கீயை ப்ரெஸ் பண்ண ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த 30th. இது இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கில் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க கீயர்னால் என்னன்ட்டு. கீயர் கேட்டிருக்காங்க. இது வந்து டீட்டெயிலில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனி 5 இன்புட் டிவைசஸ்னு கேட்டு டீட்டெயிலில் 5 மார்க்கில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது போர்டு எக்ஸாமில். அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இப்போ நம்ம இதுவரை என்ன பார்த்தோம்னா இன்புட் டிவைஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இன்புட் டிவைஸ் இஸ் யூஸ்டு டு ஃபீட் த டேட்டா இன்டு த கம்ப்யூட்டர். அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து டேட்டாவை கொடுக்கறதுக்கு எப்படி நம்ம கொடுக்க போகிறோன்னா ஏதாவது ஒரு இன்புட் டிவைஸ் மூலமாக கொடுக்க போகிறேன். அப்படின்னா எந்த இன்புட் டிவைஸ்னால் நம்ம கீபோர்ட் மவுஸ் நமக்கு தெரிஞ்ச இன்புட் டிவைஸ். அது இல்லாமல் 13 இன்புட் டிவைசஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா டேட்டாவை வந்து கம்ப்யூட்டரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த 13 இன்புட் டிவைஸ் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ இன்றைக்கி டீட்டெயிலாக இன்புட் டிவைசஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நான் வந்து ஒவ்வொன்றத்தை எடுக்கும்போதும் ஒவ்வொரு இன்புட் டிவைஸ் எடுக்கும்போதும் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நீங்கள் வந்து கிளியராக என்னுடைய கிளாஸை வந்து நீங்கள் லிசன் பண்ணினீங்கன்னாவே போதும். நான் ஒவ்வொன்றத்தை நடத்தும் போதும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் சொன்னேன் இல்லை டச் ஸ்க்ரீன்னா ஏடிஎம்மில் பார்ப்பீங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து லிசன் பண்ணிங்களாவே போதும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்லேருந்து பிகினிங்லேருந்து எண்ட் வரை வந்து வீடியோ வந்து லிசன் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் வந்து போட்ட வீடியோஸும் நிறைய போட்டிருக்கேன், 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு சாப்டரில். அதை பாருங்கள், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எடுத்த டாபிக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
அதே போல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஷேர் பண்ணிக்கிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு வந்து சிரமப்படுவாங்க. எல்லாமே இங்கிலீஷில் மீடியம் எல்லாமே ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருவாங்க. ஆனால் வந்து கான்செப்ட் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் போயிருப்பாங்க. இல்லை இங்கிலீஷ் மீடியத்திலே வர்றவங்களுக்கு வந்து ஃபுல்லாக படிச்சுக்கிறதுக்கு, ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க. அப்படின்னும்போது கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷில் எழுதிடுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத நீங்கள் படிச்சிங்களா இங்கிலீஷில் கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. மகப்பிங் தான். கான்செப்ட் தெரியாமல் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுனா மறந்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா நம்மளுடைய மதர் டங்கில்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகேவா? எல்லாருக்குமே வந்து புரியணும், கான்செப்ட் புரிஞ்சு படிக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோஸை போட்டுகிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் ஏன்னா இப்போ தான் 10th முடிச்சு 11th வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் காலேஜ் படிக்க போகிறீங்க. அப்போ வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், வந்து மக்கப் பண்ணக்கூடாது, எதையுமே பாய்காட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இன்டென்ஷன், என்னுடைய இன்டென்ஷனில் எல்லாமே தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக அதை வந்து பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அவுட்புட் டிவைஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.